மேக்ஸிமம் லிமிட்டையும் பிரேக் பண்ணி நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 4% இந்த பேங்க்ல ஸ்டேக் வாங்கி வச்சிருக்காரு. பிளாக் ராக் வேங்கெல்லாம் இலிமினாட்டிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. பணக்காரங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு 1 Minute Fundamentals. ஆல்ரெடி போன வீடியோவில் ஃபெடரல் பேங்கோட பிஸ்னஸ் மாடல் என்ன, ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் யார், அந்த கம்பெனி ஹிஸ்ட்ரி என்னங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் பேலன்ஸ் ஷீட், வேல்யூவேஷன், ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 வீடியோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். பட் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ இந்த பேங்கை ஸ்க்ரீனரில் போயிட்டு பேலன்ஸ் ஷீட் அண்ட் வேல்யூவேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 38,200 crores இருக்குது. இது ரொம்பவே நல்ல விஷயம். லார்ஜ் கேப் கம்பெனி ஆப்வியஸா. ஸ்டாக் பிரைஸ் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9.91 இருக்கு. பட் இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ்லாம் ஸ்டாக் பி ரேஷியோலாம் பார்க்க முடியாது, பிரைஸ் டு புக் ரேஷியோ தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10.8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ₹1 நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னா ₹10 இந்த பேங்க் கிட்ட கடன் இருக்கு. அப்போ ₹150 இந்த ஸ்டாக் பிரைஸ் வாங்கினீங்க அப்படின்னா ₹1500 கடன் இருக்கானா? ஆக்சுவலா ஆமா, பட் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு இப்படிதான் இருக்கும் பேலன்ஸ் ஷீட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெபாசிட்டர்ஸும் அந்த பேங்க் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். ஸோ டெபாசிட் எல்லாமே இந்த பேங்க்குக்கு ஒரு லயபிலிட்டி தான். ஸோ அந்த பேசஸில் பார்க்கும்போது அந்த ஆர்பிஐ கிட்ட அதிகமாக கடன் வாங்கியிருப்பாங்க, பாண்ட்ஸ் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. ஒரு பேங்க்ல 10% மேலே ஓனர்ஷிப்பே அந்த ப்ரொமோட்டரால் வச்சுக்க முடியாது. அப்படிங்கிறப்ப 90% அந்த பேங்க்கோட கம்ப்ளீட் பிஸ்னஸே லோனை நம்பி தான் இருக்குது. லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், டெபாசிட் வாங்குறதுன்னு ஒரு லோனாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க பேங்கோட பிஸ்னஸில். ஸோ அந்த வகையில் இந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு பேங்கிங் ஸ்டாக்ல நீங்கள் முக்கியமாக அனலைஸ் பண்ண வேண்டியது பிரைஸ் டு புக் வேல்யூ. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 157 இருக்குது, அண்ட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 105 இருக்குது. அதாவது ₹150 இருக்கிற ஸ்டாக்ல ₹100 அசட்ஸ் இந்த பேங்க் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ ₹100 ஸ்டாக் ₹150 அசட் அப்படிங்கும்போது 1.50 அப்படிங்கிற புக் வேல்யூ இது காட்டுது. அதாவது 1.5 மடங்கு அதிகமான விலையை கொடுத்து நீங்கள் அந்த கம்பெனியை வாங்குறீங்க. இப்போ இந்த பேங்கோட ஏர்னிங்ஸ் வச்சு நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாதுங்கிறப்ப, இந்த பேங்க் ஒருவேளை பேங்க் ஆச்சு அப்படின்னா ₹100 உங்கள்கிட்ட சேஃப்டி இருக்கு, பாக்கி ₹50 உங்ககிட்ட சேஃப்டி இல்லை அப்படிங்கிறத இது மீன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேர் வேல்யூ அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா 1.5 டைம்ஸ்ங்கிறது நம்ம மற்ற பேங்க்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சவுத் இந்தியன் பேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1.19 டைம்ஸ் புக் வேல்யூல இருக்காங்க. அண்ட் கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா 0.87 தான் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் கேத்தலிக் சிட்டியன் பேங்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்களுடைய காம்படிட்டர்ஸ் மேஜர் இவங்க தான், அவங்க 2 அப்படிங்கிற புக் வேல்யூல இருக்காங்க. ஸோ இந்த பேங்க் வாங்குவேன்னா கர்நாடகா பேங்க் வாங்குவேனா அப்படின்னு பார்த்தா நான் ஆப்வியஸாக கர்நாடகா பேங்க் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது இன்னுமே ஹைலி அண்டர் வேல்யூட். ஸோ இந்த கர்நாடகா பேங்க் உண்மையிலே அண்டர் வேல்யூடா, வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்க. ரியலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பேங்க் அண்டர் வேல்யூடான்னு பார்த்தா இல்லை, ஏன்னா இதோட அண்டர் வேல்யூடான பேங்க்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. பட் ஸ்டில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரொமோட்டர் எப்போ புதுசாக மாறுவாங்களோ அப்போ இந்த கம்பெனியோடைய க்ரோத்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த பேங்க்குக்கு இன்னுமே ஒரு சின்ன ரேலி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பலாம். இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதை ஒரு அண்டர் வேல்யூடான சொல்ல மாட்டேன், பட் ஓவர் வேல்யூடாகவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இவங்ககிட்ட டிவிடெண்ட் ஈல்ட் 0.64 இருக்குது. இது ரொம்ப மைனூட் டிவிடெண்ட், இதை பெருசாக கண்டுக்க முடியாது. பட் ஃபேஸ் வேல்யூ 2ல இருக்குது. ஸோ இந்த பேங்க் வளர இன்னும் ஒரு டைம் பேங்க் ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம இப்போ பேங்கோட பேலன்ஸ் ஷீட்குள்ளே போய்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னா ரெவன்யூ கிராஜுவலாக வளர்ந்துட்டே இருக்குது. 3,600 crores இருந்துச்சு 2020ல், இப்போ 6,000 crores வந்துருச்சு 2023 டிசம்பர் கடிக்கு. ஸோ ஆப்வியஸாக ஒரு கிராஜுவலி வளர்ந்துருக்கு. நியர்லி 3-4 இயர்ஸ்க்குள்ளேயே ரெவன்யூ டபுளாக இருக்குது. இது நல்ல விஷயமா பார்க்குறேன். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே கிராஜுவலாக வளர்ந்துட்டே வந்துருக்குது, நல்ல விஷயமா இருக்குது. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது, டபுளாக இருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில். இது ரொம்பவே நல்ல விஷயம். ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னா ஏர்னிங்ஸ் அதிகமாகும் போது அந்த ஓவர் வேல்யூக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர் வேல்யூடாவோ இல்லை ஃபேர் வேல்யூக்கே வரும். ஸோ இந்த பேங்கோட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறது நான் ரொம்பவே பாசிட்டிவ் பாயிண்டாக பார்க்குறேன். அதை விட முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட் கிராஸ் என்பிஏ அண்ட் நெட் என்பிஏ பர்சன்டேஜ் தான். கிராஸ் என்பிஏ 2.28 தான் இருக்குது, நெட் என்பிஏ 0.68 தான் இருக்குது. அதாவது இவங்க 100 பேருக்கு லோன் தராங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் கம்மியான ஆளுங்க தான் லோனை ஒழுங்காக கட்டாமல் போகிறாங்க. அதாவது 0.68 பீப்புள் தான் கட்டாமல் போகிறாங்க. அப்படின்னா என்பிஏ எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத பாருங்க. ஒரு டிசிப்ளினான பீப்புளுக்கு மட்டும் தான் இவங்க லோன் தராங்க அப்படிங்கிறப்ப, அதிகமான செக்யூரிட்டியும் வச்சு இவங்க லோன் தராங்க அப்படிங்கிறப்ப என்பிஏ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான விஷயம். மற்ற எல்லா பேங்க்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய என்பிஏ பர்சன்டேஜை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு கர்நாடகா பேங்கோட என்பிஏ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.55 இருக்குது. பட் அதே இவங்களோட 0.68 கன்சிடர் பண்ணும்போது 1% கிட்ட டிஃபரன்ஸ் இருக்குது. ஒரு பேங்குக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த என்பிஏ தான். ஸோ இந்த பேங்க் ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்ததாக சேல்ஸ் க்ரோத் 11% இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் 14% இருக்குது. பட் இந்த ப்ராஃபிட்டுங்கிறது ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் கேகர் வந்து 13% இருக்குது. ஸோ எல்லாமே நாமினலாக ஸ்டாக் ப்ரைஸ் வளர்ந்த அதே அளவுக்கு தான் சேல்ஸும் வளர்ந்துருக்கு, ப்ராஃபிட்டும் வளர்ந்துருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம் எல்லா பேங்க்குமே கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க, CAR அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆர்பிஐ நார்ம்ஸ் படி 12% அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பேங்க் ரொம்பவே நல்ல பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்களுக்கு 15% இருக்குது. ஸோ இது ஒரு வெரி குட் நம்பர்.
நார்மலி இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லிமிட்டையும் பிரேக் பண்ணி இவங்க பெட்டரான கேகர் வச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அடிக்யூசி பிரகாரமாக பார்த்தாலும் இந்த பேங்க் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த பேங்கோட ஒன் ஆஃப் த முக்கியமான பிரச்சனைக்குள்ள வரலாம், அதுதான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ கிட்ட 28.57%, டிஐஐ கிட்ட 45.16%, பப்ளிக் கிட்ட 26% இருக்கு. ஸோ இங்கே ப்ரொமோட்டர் கிட்ட ஹோல்டிங்ஸே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த பேங்கோட மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸே டிஐஐ தான். இந்த டிஐஐன்னு பார்க்கும்போது முக்கால்வாசி மியூச்சுவல் ஃபண்ட் வந்துடுவாங்க. ஸோ இந்த டிஐஐக்குள்ள பார்த்தீங்கன்னா டாடா இருக்காங்க, ரிலையன்ஸ் இருக்காங்க, ஆதித்ய பிர்லா இருக்காங்க, நிப்பான் இந்தியா இருக்காங்க, எல்ஐசி இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்காங்க. ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே இந்த ஃபெடரல் பேங்க்ல ஒரு சின்ன எக்ஸ்போசர் வச்சிருக்காங்க. ஸோ மற்ற பேங்க்ஸ் எல்லாம் இந்த பேங்கை வாங்கி வச்சிருக்காங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். பட் மோஸ்ட் ஆஃப் பேங்கிங் பிசினஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். அகைன் கொஸ்டின் வந்துச்சுன்னா கர்நாடகா பேங்க் வீடியோ பாருங்க, ஒன்றுமே பெட்டராக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது ஏன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க்ல இனிமேல் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பேங்க்ல 10% மேலே ஹோல்டிங் வச்சிருக்க கூடாதுங்கிற சில ரூல்ஸ் எல்லாம் ஆர்பிஐல இருக்கு. அதனால மோஸ்ட்டாக ப்ரொமோட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுடைய ஹோல்டிங்ஸை நீங்கள் பப்ளிக்லையோ டிஐலையோ வச்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கால மட்டும் ஸ்பெஷல் ரைட்ஸ் வாங்கிக்க முடியும். அது இவங்க வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக எஃப்ஐல பார்த்தீங்கன்னா வேன்கார்டு இந்த கம்பெனியை ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வேன்கார்டுலாம் பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் வேன்கார்டுலாம் இலிமினாட்டிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கிற பல பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பயங்கரமான பிஸ்னஸை இவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. மோஸ்ட் பிஸ்னஸ்க்கு இதுதான் ஹோல்டிங் கம்பெனியாகவே இருக்கும். ஸோ இந்த வேன்கார்டுங்கிறது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மட்டும்தான் வாங்குவாங்க. இவங்க இந்த ஃபெடரல் பேங்க் வாங்கி வச்சிருக்கிறத நான் பெரிய விஷயமா பார்க்குறேன். ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஐ இருக்காங்க. இவங்களுமே ஒரு பெரிய அசட் ஹோல்டிங் கம்பெனி அமெரிக்காவில். பிளாக் ராக் வேன்கார்டு மாதிரியே இவங்களும் பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸை மட்டும் தான் வாங்கி வச்சிருக்காங்க. அதிகமான ஃபெயிலியர் கம்பெனிஸை இவங்க வாங்கவே மாட்டாங்க. அவங்களும் இந்த கம்பெனியில் எஃப்ஐஐ இருக்கிறத ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்குறேன். அடுத்தது முக்கியமான விஷயம், பிக் புல் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா 4% இந்த பேங்க்ல ஸ்டேக் வாங்கி வச்சிருக்காரு. இன்னுமே இந்த ஜுன்ஜுன்வாலா ஃபேமிலி இந்த பேங்க்ல அந்த 4% ஹோல்டிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனியோட வளர்ச்சி மேல அந்த ஃபேமிலிக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத அதை குறிக்குது. அண்ட் 10% ஆஃப் ஹோல்டிங்கை சோலோ பிளேயர்ஸ் மட்டுமே வச்சிருக்காங்க. அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் அவங்க வாங்கினாலே 1%, 3%, 5% சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட பர்சன்டேஜ்ல தான் வாங்குவாங்க. ஸோ அந்த பப்ளிக் ஹோல்டிங்ஸ்ல நியர்லி 10% போயிருச்சு அப்படின்னா நியர்லி 15% மட்டும்தான் உங்கள்கிட்ட பாக்கியே இருக்கும் ஒரிஜினல் ஆக்சுவல் பப்ளிக் ஹோல்ட் பண்றது. ஸோ ரீட்டைல் கஸ்டமர்ஸோட அதிகமாக இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் இந்த பேங்கை ஓன் பண்ணுறாங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ கிட்டத்தட்ட இங்கே ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஏன் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டிஐ ஹோல்டிங்கில் அண்ட் பப்ளிக் ஹோல்டிங்கில் அதை ஒன்றா மர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இவங்களுடைய ரெவன்யூ சிஸ்டம்ஸ்குள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட லோன் புக்கில் நியர்லி 55% ஆஃப் லோன்ஸ் ரீட்டைல் கொடுக்குறாங்க. பாக்கி 45% ஆஃப் லோன் ஹோல்சேலாக கொடுக்குறாங்க. ஸோ ரீட்டைல்னா நீங்களும் நானும் போயிட்டு வாங்கக்கூடிய லோன்ஸ் தான். பர்சனல் லோனாக இருக்கலாம், செக்யூர் லோன்ஸ் இருக்கலாம், ஹோம் லோன், பைக் லோன் எல்லாமே இருக்கலாம். அண்ட் 45% வந்து ஹோல்சேல் லோன்ஸில் போகுது. அதாவது ஒரே ஆளுக்கு அதிகமான பணம் கொடுக்குறது. ஸோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அம்பானி அதானி மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா ஈஸியாக 50 கோடி 100 கோடி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரே ஆளுக்கு அதிகமான லோன் ஸ்ட்ரக்சர்ஸை இந்த பேங்க் நியர்லி 45% ஆஃப் லோன் புக்கில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரீசனபிளான விஷயம் தான், மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ரீட்டைலில் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அந்த பேங்க் சேஃபாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் பட் மோஸ்ட்லி நியூட்ரல் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ரீட்டைல் 55%ல நியர்லி 13% ஆஃப் லோன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்குள்ள கொடுக்குறாங்க. இதை நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக பார்க்குறேன். பட் நிறைய பேர் இதை பாசிட்டிவ் பாயிண்டாக பார்க்குறாங்க. ஸோ இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருமே நான் ஒரு பிஸ்னஸை தான் பார்க்குறேன். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் லோன்லாம் சில நேரங்களில் மழைலாம் வந்துருச்சு, ஸ்டாம்லாம் வந்துருச்சு அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு அதை வேவர் ஆஃப் பண்ணிவிடுங்க, அந்த லோனை மக்கள்கிட்ட வந்து வாங்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆப்வியஸாக கவர்மெண்ட் பேங்க் வந்து அந்த லோனுக்கான அமௌண்ட்டை இந்த ப்ரைவேட் பேங்க்கு கொடுத்துருவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் அந்த அக்ரிகல்ச்சர் லோன் எல்லாமே ஒன் ஆஃப் த ஸ்மால் பிஸ்னஸ் தான். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் ஒழுங்காக நடக்கலன்னா அந்த ஃபார்மனால ஈஸியாக லோனை கொடுக்க முடியாது. அதன் காரணமாக நான் இது நெகட்டிவ் பாயிண்டாக பார்க்குறேன். பட் சில பேர் அக்ரிகல்ச்சர் லோன்ஸில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத உங்ககிட்டே விட்டுறேன். ஸோ அடுத்தது இவங்களுடைய 20% ஆஃப் லோன் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்ல இருக்குது, எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிட் சேஃபான விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதாவது பிஸ்னஸ் லோன் எவ்வளோக்கு ஒரு பேங்க் கொடுக்குதோ அவ்வளோக்கு அந்த பேங்க் வளர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ரிஸ்க்குமே அதிகம். பட் எப்போ எஸ்எம்இக்குள்ள இந்த பிஸ்னஸ் லோன்ஸ் வருதோ சாதாரண மக்கள் தான். ஸோ ஒரு வேளை லோன் கட்டல அப்படின்னாலும் அவங்க கொலாட்ரல் வாங்கி வச்சிருப்பாங்க. கொலாட்ரல் இல்லை அப்படின்னாலும் இந்த மக்களை ஒரு வகையில் மிரட்டி வாங்கிடுவாங்க. ஸோ இது உங்களுக்கு தப்பாக தெரியல. பட் ஆஸ் அ பிஸ்னஸ் ஆங்கிளாக பார்க்கும்போது அந்த ஃபெடரல் பேங்க்குக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இதை நான் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் செக்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். அடுத்தது கார்பரேட் லோன் பார்த்தீங்கன்னா 30% தராங்க. இது கொஞ்சம் நேரடியான சைன் தான். பட் எல்லா பேங்க்குமே இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கார்பரேட்டில் தான் அதிகமாக லோன் வாங்குவாங்க, பல கோடிகளில் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஓகேவான ஒரு விஷயம் தான். இது என்னதான் நெகட்டிவ் பாயிண்டாகவே இருந்தாலும், ஏன்னா ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸுக்கு லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படும், அதுக்கு அதிகமாக லோன் எடுப்பாங்க. பட் அந்த ஒரு பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னா ஒரு லார்ஜ் சங்க் ஆஃப் மணி அந்த பேங்க்குக்கு என்பியாக போயிடும். இது கொஞ்சம் டேஞ்சரஸாகவே இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா இதில் தான் அதிகமான ப்ராஃபிட் இந்த பேங்க்குக்கு இருக்குங்கிறதுனால இதை வந்து ஒரு நியூட்ரல் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த பேங்க் நியர்லி 1300 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. 1885 நியர்லி 2000 ஏடிஎம் ஆல் ஓவர் இந்தியாவில் வச்சிருக்காங்க. அண்ட் மிடில் ஈஸ்டில்
குவைத், ஓமன், துபாய், அபுதாபிங்கிற மாதிரி பல இடங்கள்ல இவங்க பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க. இது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா ஃபாரின் மணியை டாலர்ஸை இன்ஃப்ளோ இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இதனால ஆர்பிஐ இருக்கட்டும் மற்ற இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்தாலுமே இந்த பேங்குக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. ஏன்னா டாலர்ஸை இந்தியா கொண்டு வரதுல ஒரு முக்கியமான ரோலை இந்த பேங்க் பண்ணுதுங்கிறதுனால. ஸோ அடுத்தது இவங்க கொஞ்சம் லெஸ் கமிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அட்வான்டேஜ் தான் பார்க்குறாங்க கஸ்டமர் சென்ட்ரிக் வியூலேருந்து. ஸோ நீங்கள் டாலர்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு அனுப்புறீங்கன்னா ருப்பீஸை சேஞ்ச் பண்ணிட்டு தான் வரும் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுற யூனிட் வந்து ஒரு சார்ஜ் கமிஷன் எடுப்பாங்க. அந்த கமிஷனை மற்ற பேங்க்ஸோட இவங்க கம்மியாக எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கஸ்டமர் சென்ட்ரிக் வியூலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். பிஸ்னஸாக பார்க்கும்போதுமே இது அட்வான்டேஜ் தான். ஏன்னா அதிகமான கஸ்டமர்ஸை இந்த பேங்க்கால் இருக்க முடியும். ஸோ அடுத்ததாக ஃபெட் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இவங்க வச்சிருக்காங்க. HNI பீப்புள் கொடுக்கறதுக்காக, அதாவது ஹை நெட்வொர்க் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் ப்ரீமியம் சர்வீசஸ் கொடுக்கறதுக்காக இந்த பேங்க் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரீமியமைசேஷன் பேங்க்ல எந்தெந்த பிசினஸ்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் ஒரு எனார்மலஸ் லாபம் இருக்கும். ஸோ ஒரு ஐஃபோன் எப்படி ப்ரீமியமோ பயங்கர லாபம் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி ப்ரீமியம் பிஸ்னஸில் இவங்க எங்கேஜ் இருக்கிறது ரொம்பவே பாசிட்டிவ் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஸோ இதில் என்னெல்லாம் பிஸ்னஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டில் அதிகமான லிமிட். ஸோ இந்த பணக்காரங்கள்லாம் அதிகமாக கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா வேவர்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதில் இவங்க கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ப்ரீமியம் சர்வீசஸ் இவங்க பண்ணுறாங்க. எப்படின்னா, பணக்காரங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கேஷை வித்ட்ரா பண்ணி வீட்டிலே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பேங்க்ல தேவைப்பட்ட மற்ற விஷயங்கள், இப்போ இந்த செக் லீஃப்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கோட பிரான்ச்சுக்கு நேராக போய் தான் வாங்கிட்டு வரணும். பட் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ஹை நெட்வொர்க் பீப்புளுக்கு அதிகமான சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணி அதுக்கு பயங்கரமான காசு சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்காது. அந்த பேங்க்குக்கு இது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான் நான் பார்க்குறேன். ஸோ இவங்களுக்கு கிரெடிட் கார்டு எக்ஸ்போஷருமே இருக்குது. நான் போன வீடியோவில் இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். அடுத்தது இவங்களுடைய முக்கியமான இன்கம் பார்ட்டில் கோல்டு வருது. இது ரொம்பவே சேஃபான விஷயம். ஸோ ஃபெட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேவர் ஸ்கீமே இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் கோல்டு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை சீக்கிரமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் 50% டிஸ்கவுண்ட் தருவோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஜூபிட்டர் மணி மாதிரியான கம்பெனிஸ் கூட ஜேவி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற கோல்டு ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா போகிறோம். அங்கேருந்து ஒரு பிரான்ச் மேனேஜர் வந்து உங்ககிட்ட இருக்கிற கோல்டில் செக் பண்ணிவிட்டு காசை கையில் கொடுத்துட்டு நேராக போயிடுவார். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், நார்மல் செக்மெண்ட்டில் இருக்கட்டும், இந்த பேங்க்குக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த பேங்க்கோட டிஜிட்டல் க்ரோத் தான். அதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா போன வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த கோல்டு லோனா ரொம்பவே முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ரேட்டில் கோல்டு ப்ரைஸ் நியர்லி 6500 இருக்கா. ஸோ இப்போ அந்த 6500 ருபீஸ்க்கான கோல்டை வாங்கிட்டு பேங்க் உங்களுக்கு ஒரு 5500 ருபீஸ் வரைக்கும் லோன் தருவாங்க. ஸ்டில் ஒரு 1000 ருபீஸை சேஃப் கார்டாக இங்கே வச்சுட்டு தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா அந்த லோன்லேருந்து வர இன்ட்ரெஸ்ட் இந்த பேங்க்குக்கு ஆப்வியஸாக லாபம். ஒருவேளை அந்த பர்சன் கட்டாமலே விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த பேங்க்குக்கு அதை எனார்மலஸ் ப்ராஃபிட் தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 இயர்ஸ் அவங்க கட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் கட்டாமல் விட்டுருப்பாங்க. ஸோ கட்டின பணமும் எனக்கு தான். அந்த கோல்டு ப்ரைஸ் அந்த 2-3 இயர்ஸில் பெருசாக ஹைக் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹைக் ஆனப்போ அந்த கோல்ட்லேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எனக்கு தான் வருங்கிறப்ப அந்த பேங்க்குக்கு இது ரொம்பவே முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்டாக அமையும். ஸோ அதனால் இந்த பேங்க்கோட கோல்டு லோன் எக்ஸ்போசரை ரொம்பவே சேஃபாக கருதுறேன். ஸோ இது ரொம்பவே முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இந்த பேங்க்குக்கு இருக்குது. அடுத்தது இந்த பேங்க்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அதையுமே நான் ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான் பார்க்குறேன். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுமே 3.16 இருக்குது. இதையுமே நான் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக தான் பார்க்குறேன். ஃபைனலி காசா ரேஷியோக்குள்ளே வந்தோம் அப்படின்னா 37% இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரைவேட் பேங்க்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை தான் பார்க்குறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது காசா ரேஷியோ. டெபாசிட்ஸ் அதிகமாக இவங்க நம்பி இன்னும் வர ஆரம்பிக்கல. பட் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொமோட்டர் மாறினதுக்கப்புறமா மேபி புது டெபாசிட்ஸை எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு புது ஐடியாஸ் இந்த ப்ரொமோட்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த பேங்க்கோட வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். கன்க்ளூசிவாக இந்த பேங்க் பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேர் வேல்யூவில் இருக்குது. ஸோ அண்டர் வேல்யூன்னு சொல்ல முடியலனாலும் ஓவர் வேல்யூன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். FIDI ஹோல்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதிகமான ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. அண்ட் உங்களோட நெட் என்பிஆர்லாம் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப நல்ல ட்ரஸ்ட் இருக்குது. இந்த பேங்க்குக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்குது. இவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாரோடையுமே இவங்க லார்ஜ் ஸ்கேல் பேங்காக எல்லாருக்கும் லீடராக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களோட டிஜிட்டல் அட்வான்டேஜுமே இந்த பேங்க்கோட ஸ்டாக்கை நான் வாங்குறதுக்கு என்ன லீட் பண்ணிச்சு. ஸோ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ பேங்க்கை வாங்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொத்த அனாலிசிஸை பண்ணிட்டு வாங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கான சேனல் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு என்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்கள் கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.